இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெர்ஜ் டூ சார்ட்டட் அரே லிஸ்ட். ரெண்டு அரே லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ரெண்டு அரே லிஸ்ட்டுமே சார்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது ஒரு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஏதோ ஒரு ஸ்டார்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த சார்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்க அரே லிஸ்ட்டை மெர்ஜ் பண்ணும்போது அதுவும் வந்து சார்ட்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுக்கான இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அரே 1 வந்து சார்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்குது, அரே 2 வந்து சார்ட்டட் ஃபார்மேட் இருக்குது. அதை மெர்ஜ் பண்ண அவுட்புட் வந்து அதுவும் சார்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த கோடிங் செஷனில் பார்க்கலாம். இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் சேம் தான். 1 2 4 6 இருக்குது, இங்கே 3 5 7. இதோட அவுட்புட் வந்து சார்ட்டட் ஃபார்மேட்டில் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஷோ பண்ணுறோம். இதோட கோடிங்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போது என்னென்னா எனக்கு வந்து ரெண்டு அரே லிஸ்ட் இருக்கிறதுனால ரெண்டு பாயிண்டர் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். i = 0 அப்படின்னு ஒன்று, j = 0 அப்படின்னு ஒன்று. ரெண்டு பாயிண்டர் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து பைத்தானில் லைப்ரரிஸ் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கோடிங் செஷன்ஸ் அப்படின்னு போகும்போது நம்மளை லைப்ரரிஸ் யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அங்கே போனால் கூட இந்த மாதிரி ஒரு என்வாமெண்ட் நமக்கு கிடைக்காது. எந்த என்வாமெண்ட்டு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஐடி இது எல்லாமே எதுவுமே இருக்காது. அங்கே போனீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அவங்க கொடுக்குற ஐடியில் தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம நார்மலாக நம்ம லைப்ரரிஸ் யூஸ் பண்ணாத எப்படி நம்ம கோர் பைத்தான்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லூப் வந்து அரேஸை வந்து லூப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐ வந்து லெஸ்ஸனாக இருக்கணும். எதோ ஒன்றா லென்த் ஆஃப் அரே 1ஓட வந்து லெஸ்ஸனாக இருக்கணும். அண்டு ஜே வந்து எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னா லென்த் ஆஃப் அரே 2 வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். இப்போது இது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அரே 1ல் இருக்க வேல்யூ எடுக்கிறேன். இஃப் அரே 1ஓட ஐயோட வேல்யூ வந்து லெஸ்ஸனாக இருந்துச்சுன்னா அரே 2ல் இருக்கிற ஜேயோட வேல்யூவோட லெஸ்ஸனாக இருக்கும். இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு நியூ லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ வந்து ஃபைனல் லிஸ்ட்னு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைனல் லிஸ்ட் டாட் அப்பண்ட் அரே 1ஓட ஐயை வந்து நான் வந்து அப்பண்ட் பண்ணிவிட்டு ஐயை வந்து ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறேன். அப்படி இல்லைனா இந்த கண்டிஷன் இல்லைனா ஃபைனல் லிஸ்ட் டாட் அப்பண்ட் அரே லிஸ்ட்டு 2ல் இருக்கிற ஜே இண்டெக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து ஃபைனல் லிஸ்ட் அப்பண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜேயை வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறேன். இப்போது இது என்ன பண்ணால் இந்த லூப் ஃபஸ்ட்டு 0th வேல்யூ எடுத்துகிட்டு வரும். 0வில் இருக்கிற வேல்யூ என்ன வேல்யூ 3 இருக்குது. 3 வந்து பெருசான்னு பார்க்கும் எதை விட இதில் இருக்க 1 விட. அப்போது இந்த கண்டிஷனில் வந்து இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது இந்த வேல்யூ அரே 2ல் இருக்க ஜேயோட வேல்யூ வந்து அது இதை ஃபைனல் லிஸ்ட்டில் அப்பண்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த லூப் வரும். இது மாதிரி இது கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகி ஃபைனல் லிஸ்ட் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இது நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னா நம்ம மெத்தடுக்கு ஏதோ ஃபைனல் லிஸ்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டு ரன் பண்ணால் 1 2 3 5 6 7 8. இப்போது நம்மளோட ஃபைனல் லிஸ்ட் வந்து ஒரு சார்ட்டட் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஃபைனல் லிஸ்ட் வந்து ஒரு சார்ட்டட் ஃபார்மேட் வந்திருக்கு. இதுதான் நமக்கான இது ஒரு சிம்பிளான சொல்யூஷன். லூப் பண்ணிவிட்டு அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபைனல் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அதுக்கான எல்ஸ் கண்டிஷனில் வந்து அதோட ஃபைனல் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா?